வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆண்டவராகிய இயேசு நம்மள விண்ணுலக வாழ்க்கைக்கு அழைக்கிறாரு, இறைவனுடைய ராஜ்யத்துக்கு அழைக்கிறாரு. இப்போ இந்த வாழ்க்கையை அதுக்காகத்தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில போவாங்க. சில பேர் ஞானத்தின் வழியில போவாங்க, சில பேர் இறைவார்த்தையின் படி தன்னுடைய வாழ்க்கைய வாழ்வாங்க, சில பேர் இறைவனுக்கு ஊழியம் செய்வாங்க, சேவை செய்வாங்க, இறைவனுக்காக இல்ல மக்களுக்காக செய்வாங்க. சில பேர் இறைவனுக்காகவே ஆண்டவருக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்குவாங்க, அவருக்காகவே வாழ்வாங்க. சோ இந்த மாதிரியான வழிகள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில போவாங்க. அந்த வகையில ஆண்டவர் நமக்கு ஒரு எளிமையான ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறாரு. பைபிள்ல சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் விண்ணரசுக்குள் புக மாட்டீர்கள் என்று உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. குழந்தையா மாற சொல்றாரு. அது என்ன குழந்தையா மாறுறது? குழந்தை எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு உலகம் தெரியாத ஒரு பச்சை குழந்தை, அதுக்கு எதுவுமே தெரியாது, எந்த கள்ளம் கபடம் இருக்காது, எந்த மாசுமரு இருக்காது, யாருக்கும் கெடுதல் நினைக்காது, மனசு அவ்வளோ தூய்மையா இருக்கும், அவ்வளோ தாழ்மையா இருக்கும், அதுக்கு ஈகோ இருக்காது. சோ அந்த மாதிரி நம்மளையும் இருக்க சொல்றாரு. அதைத்தான் இன்னைக்கு ஜீசஸ் நமக்கு சொல்லி கொடுக்க போறாரு, எப்படி குழந்தையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்க போறாரு. ஃபர்ஸ்ட் விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு நம்மள ஜட்ஜ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? அது யாரையுமே ஜட்ஜ் பண்ணாது. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க ஏழை, இவங்க பணக்கார, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்காது. ஒரு மனுஷனை மனுஷனாவே பார்க்கும். ஒரு குழந்தைக்கு அவ்வளோதான் தெரியும். சோ அந்த மாதிரி நம்மளையும் இருக்க சொல்றாரு. மனுஷங்களை மனுஷங்களா பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஒரு ஆண் இருக்காரு, ஒரு நல்ல வேலைக்கு போற ஒரு ஆண் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு வேலைக்கு போகாம நின்னுட்டாரு, வேலைக்கு போகல, சம்பாதிக்கல அப்படின்னா அவன் வீட்டுல இருக்கிற அவன் மனைவியே மதிக்க மாட்டான், அவங்க அப்பா அம்மா மதிக்க மாட்டாங்க, சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே மதிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க இல்லையா? ஏன் அப்படின்னா எல்லாருமே ஜட்ஜ் பண்றாங்க. ஒரு ஆண்னா அவன் சம்பாதிக்கணும், இவ்வளோ வீட்டுக்கு பணம் கொடுக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படியெல்லாம் ஒரு மனச எல்லாரும் மனசுல ஒரு ஜட்ஜ் பண்றாங்க மனுஷங்க. சோ அப்படிலாம் அவன் இருந்தாதான் அவனுக்கு அந்த மதிப்பு, அவனுக்கு அன்பு. அவன் அப்படி இல்லாம அவன் இருந்தான் அப்படின்னா அவனை ஜட்ஜ் பண்றாங்க. சோ இவன் நல்லவன் கிடையாது, இவனுக்கு மரியாதை இல்லை, இவனுக்கு அன்பு இல்லை, இப்படியெல்லாம் மனுஷங்க ஜட்ஜ் பண்றாங்க. ஆனா அவன் பெத்த குழந்தை, அவன் முன்னாடி எப்படி இருந்தான், இப்ப எப்படி இருந்தான், அதெல்லாம் அந்த குழந்தை பார்க்காது. அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் அவன் அப்பா முன்னாடி எப்படி அப்பா மேல அன்பு இருந்துச்சோ அதே அன்பு தான் இப்பயும் இருக்கும். அது மாறாது. அது பணத்தை பொறுத்தோ, ஒரு பதவியை பொறுத்தோ, அவன் எந்த இடத்துல இருக்கான், அவன் இப்ப எப்படி இருக்கான், எதையும் பார்க்காது. அந்த அன்பு மாறாது. குழந்தைங்க அப்படிதான் இருக்கும். மனுஷங்களை மனுஷங்களா பார்க்கும், ஒரு அம்மாவை அம்மாவா தான் பார்க்கும், ஒரு அப்பாவை அப்பாவா தான் பார்க்கும். சோ நம்ம குழந்தைல இருந்து இவ்வளோ வளர்ந்துட்டோம், இவ்வளோ மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்னு நம்மளாம் சொல்லிக்கிறோம் நம்மள. ஆனா நம்ம எவ்வளோ ஒரு குழந்தைய விட கீழாதான் நடந்துக்கிறோம். குழந்தைங்க தான் நம்மளை விட மேன்மையா நடந்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். நமக்கு அறிவு வளர வளர நம்ம உலகத்தை நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஒரு பெண்ணா இப்படிதான் இருக்கணும், அடக்க ஒடுக்கமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், கொஞ்சமா பேசணும், அப்படி இல்லை அப்படின்னா அவளை ஜட்ஜ் பண்றது, அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்றது. அப்போ ஒவ்வொன்னுத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் அவர் படைச்ச நம்ம அவரே ஜட்ஜ் பண்ணது கிடையாது. ஆனா நம்ம மத்த மனுஷங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அது நம்ம மனசு எப்பவுமே அழுக்காவே வச்சிருக்கிறோம். அழுக்காகுது நம்ம மனசு அப்படி ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது.
அங்க மன தூய்மையே இருக்காது. ஆண்டவராகிய இயேசு நம்மளை எங்கேயுமே ஜட்ஜ் பண்ணவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லாத ஒரு பெண் தன்னுடைய கண்ணீரால ஆண்டவருடைய பாதத்தை கழுவி தன் கூந்தலால துடைக்கிறாங்க. அப்போ சுத்தி இருக்கிறவங்களாம் ஜட்ஜ் பண்றாங்க, இந்த பொண்ணு அப்படி ஆண்டவருடைய காலை தொடலாம், அந்த பொண்ணுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவ மேன்மையானவ அப்படின்னு சொல்றாரு. அந்த அன்பை தான் பாக்குறாரு ஜீசஸ், அந்த அன்பை தான் பாக்குறாரு. வேற ஆண்டவர் யாரையுமே ஜட்ஜ் பண்ணதே கிடையாது. இன்னொரு இடத்துல ஒரு நல்ல விஷயத்துக்காக நிதி திரட்டும் போது ஒரு அம்மா ரொம்ப கம்மியான காசு கொடுப்பாங்க. இப்போ சுத்தி இருக்கிறவங்களாம் ஜட்ஜ் பண்றாங்க, என்ன இவ்வளோ கம்மியா காசு கொடுக்குறீங்க, நாங்களாம் எவ்வளோ கொடுத்துருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஜீசஸ் சொல்வாரு, நீங்க உங்ககிட்ட இருந்து அதுல கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்க, ஆனா இந்த அம்மா தங்கிட்ட இருந்ததை அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்ப யார் கொடுத்தது பெருசு? இப்ப இந்த அம்மா கொடுத்தது தானே பெருசு. ஓ, ஜீசஸ் அதைத்தான் பாக்குறாரு. அவர் எங்கேயுமே ஜட்ஜ் பண்ணல. யார் அதிகமா பணம் கொடுத்தாங்க, யார் கம்மியா பணம் கொடுத்தாங்க, யார் உயர்ந்தவங்க, யார் தாழ்ந்தவங்க, இதெல்லாம் கடவுள் பாக்குறதே இல்லை. இப்ப ஜீசஸ் அதை தான் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு குழந்தை கூட அப்படிதான் இருக்கு. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி, குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தெய்வத்தை போலதான் ஒரு குழந்தையும் இருக்கு. இப்போ குழந்தைங்க எங்கேயுமே ஜட்ஜ் பண்றதே இல்லை, அப்படிதான் நம்மள இருக்க சொல்றாரு. சரி, வேற எந்த இடத்துலலாம் குழந்தைங்க பிரசன்ட் மூமெண்ட்ல வாழும். முன்னாடி என்ன நடந்தது, இது இப்படி நடந்திருக்கலாமே, இல்ல ஃபியூச்சர்ல இப்படிதான் நடக்கணும், இத பத்திலாம் குழந்தைங்க கவலையே படாது. அது ஏன்னா நம்ம நடந்து முடிஞ்சதை பத்தியும் ஃபியூச்சர் பத்தியும் நம்ம நினைக்கும் போது நம்ம கவலைக்குள்ள போயிடும். இப்போ இப்ப இருக்கிற இந்த மொமெண்ட் இருக்கிற சந்தோஷம் நமக்கு கிடைக்காது. கடவுள் சொல்றாரு, இந்த மொமெண்ட்ல வாழுங்க. குழந்தைங்க அதை தான் பண்ணுது, அதனாலதான் குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதுங்களுக்கு கவலையே இருக்காது, அது எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். அப்போ இந்த மொமெண்ட்ல வாழுங்க. ஆண்டவருக்கு அதுதாங்க ஆசை, நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுதான் கடவுளுக்கு வேணும். சரி, வேற எங்கெல்லாம் குழந்தை மாதிரி இருக்கிறது? அது குழந்தைங்க பாத்தீங்கன்னா முகமுடி போட மாட்டாங்க. நம்ம பெரியவங்க எல்லாம் முகமுடி போட்டுதான் நடந்துட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையில. வெளியில நம்மள எப்படி ஏத்துக்குவாங்க, யார் என்ன நினைப்பாங்க, யார் என்ன சொல்லுவாங்க, எப்பவுமே நம்ம பயந்துகிட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கு. குழந்தைங்க அப்படி இருக்க மாட்டாங்க. தான் உள்ள என்னவா இருக்கிறாங்களோ அதை வெளியே அப்படியே காட்டிடுவாங்க. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசவே மாட்டாங்க. குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்க. சோ அப்படிதான் நம்மளையும் கடவுள் இருக்க சொல்றாரு ஜீசஸ். அந்த குழந்தை எப்படி இருக்கு பாத்தீங்களா? உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறதே இல்லை. ஆனா மனுஷங்க அப்படித்தானே நடந்துக்கிறாங்க. கடவுளுக்கு தெரியாதா? நம்ம பேசிடலாம், உள்ள யார் இருக்கிறது? கடவுள் இருக்காரு. நம்ம அப்படி மாத்தி மாத்தி பேசுறது மனுஷங்களுக்கு தெரியாம இருக்கலாம், கடவுளுக்கு தெரியாம இருக்குமா? சோ மனசு தூய்மையா வச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் நம்ம பேசும்போது அந்த மன தூய்மை அப்படிங்கிறது நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மாதிரி நம்ம மனசு தூய்மையா வச்சுக்கும் போது அவ்வளோதாங்க கடவுள் கேட்கிறாரு. மனசு தூய்மையா வச்சுக்குங்க, அதை ஃப்ரீயா விட்டுருங்க, மனசு தூய்மையா இருக்கட்டும், கடவுளே வந்து வாழ்வாரு. அதுக்கு மேல என்ன இருக்கு? அந்த மன தூய்மையை தான் கடவுள் கேட்கிறாரு. இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல விண்ணுலகத்துக்கு கடவுள் தயார் பண்றாரு சொன்னேன். ஆனா இந்த மண்ணுலக வாழ்க்கையே விண்ணுலகமா இருக்கும் எப்போ அப்படின்னா நம்ம மனசு தூய்மையா இருக்கும்போது, நம்ம குழந்தையா இருக்கும்போது, நம்ம மனசு கள்ளம் கபடமே இல்லாம ரொம்ப தூய்மையா இருக்கும்போது கடவுள் அவ்வளோ சந்தோஷமா நம்மள அப்படியே வாரி அணைச்சிக்குவாரு. நம்ம கடவுள் கிட்ட போய் நம்ம கேக்குறோம்ல, இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேக்குறோம். ஆனா கடவுள் கிட்ட போய் அப்படி கேட்காதீங்க. கடவுள் கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனா எனக்கு
அவங்கள மட்டும்தான் தெரியும் அப்படின்னு. ஒரு குழந்தை போய் ஒரு அம்மா கிட்ட போய் எப்படி நிற்கும்? அதுக்கு ஒண்ணுமே தெரியல. அது போய் சொல்லணுமா, அம்மா இத்தனை மணிக்கு எனக்கு தூங்க வைங்க, இத்தனை மணிக்கு எனக்கு சாப்பாடு கொடுங்க, இத்தனை மணிக்கு பால் கொடுங்க, இதெல்லாம் சொல்லவே வேணாம். ஒரு அம்மாவுக்கு தெரியும் எப்போ பார்த்துக்கணும், அதுக்கு எப்போ எல்லாமே செய்யணும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி ஆண்டவருக்கு ஒரு அம்மாவே எப்படின்னா, ஒரு ஆண்டவருக்கு எவ்வளோ கருணை இருக்கும். ஓ, நமக்கு என்ன கொடுக்கணும், நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம கேட்கலாம், ஆனா நம்ம போய் பர்டிகுலரா கேட்டிருக்கோம். இத்தனை நாளுக்குள்ள இது நடக்கணும், இது இப்படிதான் நடக்கணும், இது இப்படிதான் செய்யணும் அப்படின்னு கடவுள்கிட்ட போய் சொல்லக்கூடாது, ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது. ஆண்டவர்கிட்ட அன்பை கொடுங்க, ஒரு குழந்தையா இருங்க, ஒரு மனசு தூய்மையா போய் ஒரு அம்மா கிட்ட போய் நிக்கிற மாதிரி, ஒரு பச்சை குழந்தை ஒரு அம்மா கிட்ட போய் நிக்கிற மாதிரி நம்ம நிற்கும் போது ஆண்டவர் அவ்வளோ அன்பா நம்மளை ஏத்துக்குவார். அந்த மன தூய்மை தான் முக்கியம். அதைத்தான் ஜீசஸ் கேட்கிறாரு. வாழ்க வளமுடன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.